உங்கள மாதிரி நானும் ஆஸ்பிரண்ட் தான். படிச்ச விஷயங்களை ஷேர் பண்ண போறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், பாருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் பத்தி பார்ப்போம், சரிங்களா? கன்வென்ஷனல் மெத்தட்ஸ். இந்த கன்வென்ஷனல் மெத்தட்ஸ்னா என்னன்னு நான் சொல்லியிருந்தேன். ரொம்ப காலமா பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் தான் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்வென்ஷனல் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பேங்க் ரேட் இல்லைன்னா டிஸ்கவுண்ட் ரேட்னு சொல்லுவாங்க. பேங்க் ரேட் இல்லைன்னா டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நாம ஒரு கான்செப்டை ரொம்ப தெளிவா பார்க்கணும். அது என்ன கான்செப்ட்னு கேட்டீங்கன்னா பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கான்செப்ட்? பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்டை நான் ஒரு டிராமா மாதிரி பண்ணியே சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கடைக்காரன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து என்கிட்ட ஒரு பொருள் வாங்குறீங்க. அந்த பொருளோட விலை வந்து 1000 ரூபாய் இருக்கு. ஆனா உங்ககிட்ட காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க. காசு இல்லைன்னா என்கிட்ட காசு இல்லை, நான் கொஞ்ச நாள் கழிச்சு தரேன், அதுக்கு வந்து நான் ஒரு என்ன சொல்ற ஒரு பேப்பர்ல வந்து நான் சைன் பண்ணி தரேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னா அதாவது அந்த கடைக்காரன் நான் வந்து எழுதுவேன். ஃபர்ஸ்ட் எழுதுனேன், இவர் வந்து இன்னார் வந்து எனக்கு இவ்வளவு தரணும் அப்படின்ற மாதிரி நான் எழுதுவேன், சரிங்களா? எழுதுனதுக்கு அப்புறம் நீங்க எந்த டேட்ல எனக்கு தர போறீங்க அப்படின்றத வந்து நான் அதில் மென்ஷன் பண்ணிடுவேன். நானும் சைன் பண்ணுவேன், நீங்களும் சைன் பண்ணணும். நீங்க அதை யாருக்கு தரணும்? எனக்கு தரணும், சரிங்களா? அப்போ இந்த பேப்பரை யார் வச்சிருப்பா? நான் தான் வச்சிருப்பேன், ஓகேவா? இப்போ நீங்க அந்த டியூ டேட்ல எனக்கு காசு கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து ஓகேவா? ஆனா அந்த டியூ டேட்ல நீங்க வந்து எனக்கு காசு கொடுக்கல, இல்ல எனக்கு அந்த டியூ டேட்டுக்கு முன்னாடியே காசு தேவைப்படுதுன்னா அப்பதான் அங்க ஒரு ப்ராப்ளம் மாதிரி அரைஸ் ஆகும். இப்போ நான் தான் கடைக்காரன், என்கிட்ட தான் அந்த பில், அந்த என்ன சொல்ற அந்த பேப்பர் இருக்கு, அந்த பேப்பரை தான் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எனக்கு வந்து ஒரு 5 நாள் கழிச்சு தரேன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எனக்கு வந்து அது 3 நாள்ல அந்த பணம் தேவைப்படுது, அந்த 1000 ரூபாய் தேவைப்படுதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பேப்பரை எடுத்துட்டு பேங்க்குக்கு போவேன், சரிங்களா? இந்த பேப்பரை எடுத்துட்டு நான் தான் கடைக்காரன், கே ஃபார் கடைக்காரன் அப்படின்னு ஞாபகம். நான் கடைக்காரன், இந்த பேப்பர் பி ஃபார் பேப்பர் இதை எடுத்துட்டு நான் எங்க போறேன்? பேங்க்குக்கு போறேன். பேங்க்குக்கு போனோடனே நான் இதை காமிக்கிறேன் அவங்ககிட்ட. இந்த மாதிரி வந்து இன்னார் வந்து எனக்கு காசு தரணும், சரிங்களா? அப்போ அவர் கொடுக்கும்போது இந்த பேப்பர் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அவர் உங்ககிட்ட கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, இதனால எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்ற மாதிரி பேங்க் கேட்பாங்கல்ல. அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதுல 5 நாள் கழிச்சு தான் காசு வரும். இன்னொரு நான் ஏன்னா எனக்கு இன்னைக்கு 3ஆவது நாள் எனக்கு இன்னைக்கே காசு தேவைப்படுதுன்னு அவர் சொல்றான்னு வச்சுக்கோங்க. ஓகே அப்படின்ட்டு பேங்க் என்ன செய்வாங்கன்னா 1000 ரூபாய்க்கு பதிலாக 10% வந்து இன்ட்ரெஸ்டா பிடிச்சிக்கிட்டு 900 ரூபாய் வந்து எனக்கு கொடுப்பாங்க, சரிங்களா? 900 ரூபாய் எனக்கு கொடுப்பாங்க. இன்னும் 100 ரூபாய் யார்கிட்ட நிக்குது? பேங்க்ட்ட நிக்குது. ஏன்னா இதுதான் 10%, ஓகேவா? இப்போ இந்த பேங்க்குக்கு 5ஆவது நாளுக்கு வந்து காசு வந்துடும்ல. இப்பயே 3 நாள் ஆச்சு, 5ஆவது நாள் காசு வந்துடும். ஆனா அந்த 5ஆவது நாள் வரையும் பேங்கால பொறுக்க முடியல. பேங்க் அப்ப யார்கிட்ட போவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ கிட்ட போவாங்க, சரிங்களா? ஏன்னா பேங்க் வந்து யாரு? ஆர்பிஐ, அப்படியா? சரி, இந்த ஆர்பிஐ என்ன சொல்லுவாங்க, இந்த பேப்பரை கொண்டு போனோடனே சரி உனக்கு வந்துட்டு நான் எவ்வளவு தரேன்னு பாத்தீங்கன்னா 950 ரூபாய் தரேன், 1000 ரூபாய்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பேப்பர்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்கோம்னா நீ 1000 ரூபாய் தான் எனக்கு தரணும்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். அந்த 1000 ரூபாய்க்கு பதிலாக தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அவங்க 900 ரூபாய் கொடுத்துட்டாங்க. ஏன்னா 100 ரூபாய் அவங்க அப்படியே கையில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பேங்க் வந்துட்டு போய் அவங்ககிட்ட கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து உனக்கு 950 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நான் வந்துட்டு 900 ரூபாயே தரேன்னு சொன்னாலுமே ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அது சில நேரங்கள்ல நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சில நேரங்களில் இந்த மாதிரி 950 ரூபாய்க்கு பதிலாக 900 ரூபாய் தரேன்னு கூட ஆர்பிஐ சொல்லலாம். இல்ல 800 ரூபாய் தான் தருவேன்னு கூட ஆர்பிஐ சொல்லலாம். அது வந்து அவங்கள பொறுத்த ஒரு விஷயம். அது நம்ம அதுக்குள்ள தலையிட முடியாது, ஓகேவா? அது எதனால பண்றாங்கன்றது இப்போ கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு புரியும் என்னன்றது. சரிங்களா? 950 ரூபாய் தரேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ நீங்க இது எப்படி எடுத்துக்கலாம்? இவங்க 10% கொடுத்துருக்காங்கன்னா ஆர்பிஐ வந்து நான் 5% பிடிச்சிக்கிட்டு உனக்கு நான் வந்து காசு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 5%, 1000 ரூபாயில 5% எவ்வளோ? 1000 ரூபாயில 10% 100 ரூபா, அப்ப 5% 50 ரூபாய், சரிங்களா? 50 ரூபாய் பிடிச்சிட்டு 950 ரூபாய் உனக்கு தரேன்னு சொல்லிடுறாங்க, ஓகேவா? இதனால இப்போ யாருக்கு எவ்வளவு லாபம் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்டே 100 ரூபாய் அவர் கையில நிக்குது. அது போக இப்ப எக்ஸ்ட்ரா 50 ரூபாய் வருது. அப்போ இது யாருக்கு லாபம்? நடுவில் ஒருத்தன் வேலை மட்டும் செய்யறான் பாத்தீங்களா, அவனுக்கு அது லாபம், சரிங்களா? ஏன்னா ஃபர்ஸ்டே அவன் 10% பிடிச்சிட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டான். அப்போ 900 ரூபாய் வந்துட்டு நிக்குது. இந்த பேப்பரை திருப்பி இங்க கொண்டு போறான்னா இவர் 5% படிச்சுட்டா அப்போ 150 ரூபாய் இவனுக்கு லாபம் ஆயிருது. புரியுதுங்களா? 150 ரூபாய் எப்படி ஆகுது? லாபம் அப்படின்றது ஆயிருது. இப்படி அதாவது இங்க ஒரு டிஸ்கவுண்ட் நடக்குது பாத்தீங்களா? இங்க நான் கொண்டு போய் பேங்க்ல கொடுக்குறேன். பேங்க் கொடுத்தோடனே எனக்கு வந்து அது 900 ரூபாய் தான் கொடுத்துருக்கு, 10% இதை வந்து டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க.
டிஸ்கவுண்ட் ரேட் இல்லைன்னா பேங்க் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பேங்க் போய் ஆர்பிஐ கொடுக்குது பாத்தீங்களா, டிஸ்கவுண்ட் ஆன ஒரு விஷயத்த திருப்பி போய் ஆர்பிஐ கொடுக்குது. ஸோ இது வந்து ரீ டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக்ல எழுதிடலாம், ரீ டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் பேங்க் ரேட். ஓகே, இந்த பேங்க் ரேட்னால எப்படிடா மானிட்டரி பாலிசி வந்து ஃப்ரேம் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த 900 ரூபான்றது ஒரு அசம்ஷன் தான் எடுத்துக்கோம். இது வந்து 900 கோடி அந்த மாதிரி இருந்துச்சு, மேபி அசம்ஷன் 90 லட்சம்னு கூட எடுத்துக்கோங்க, கோடியில கூட 90 லட்சம் இல்லை 9 லட்சம் எடுத்துக்கோங்க. இப்போ எப்பயுமே மக்கள் கையில காசு அதிகமா புழக்கத்துல இருந்தது அப்படின்னா இன்ஃபிளேஷன் அதிகமாக சான்ஸ் இருக்கு. ஏன்னா மணி சப்ளை அதிகமான இன்ஃபிளேஷன் அதிகமாக சான்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த பேங்க் வந்துட்டு 10%க்கு பதில நான் வந்து 20% உன்ட்ட பிடிச்சிட்டு தருவேன்னு சொன்னா இவன் கையில 800 ரூபா தான் போகும். சரிங்களா? அதாவது கேன்றது நான் தான், ஓகேவா? கடைக்காரன் நான் தானே. என் கையில எவ்வளவு போகுது? 800 ரூபா போகுது. சரிங்களா? ஆனா நீங்க வந்துட்டு எனக்கு காசு தரணும். ஆனா அந்த காசை வந்து கடைசியில யார்கிட்ட நீங்க போய் தர போறீங்க? ஆர்பிஐ தர போறீங்க. ஏன்னா அந்த பில் வந்து இப்ப யார்கிட்ட இருக்கு? ஆர்பிஐ இருக்கு. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்க தான் என்கிட்ட பொருள் வாங்கியிருக்கீங்க, 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கீங்க. ஆனா முதல்ல தரப்புல 5 நாள் கழிச்சு தரேன்னு சொல்றீங்க. நான் 3வது நாளே பேங்க்காரன்ட்ட போய் கொடுத்து அந்த பில்லை கொடுத்து 900 ரூபாய் வாங்கிட்டேன். 900 ரூபாய் வாங்கினதுக்கு பேங்க் போய் 4வது நாள் ஆர்பிஐ கொடுத்து 950 ரூபாயை வாங்கிட்டு அவங்க வந்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த பில் யார்கிட்ட இருக்கு? ஆர்பிஐ இருக்கு. 5வது நாள் போய் நீங்க இவன்ட்ட தான் காசு கொடுக்கணும். இப்படிதான் இந்த இது இருக்கு. ஆனா இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த இன்ட்ரெஸ்ட், இந்த ரேட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா நம்ம கையில நம்ம கடைக்காரங்க, அதாவது என் கையில வந்து காசு கம்மியாகும். இது உங்களுக்கு புரியணும். இவன் 10% பதில் 20% எடுத்துட்டான் அப்படின்னா என் கையில 800 ரூபா இருக்கும். பணப்புழக்கம் கம்மியாகுது. ஓகேவா? இதையே பணப்புழக்கம் கம்மியாகணும்னு ஆர்பிஐ பண்ணாலுமே பணப்புழக்கம் கம்மியாகும். ஏன்னா இப்ப 5% பதில் ஆர்பிஐ வந்து நான் ஒரு 15% எடுத்துக்குவேன் இதுல இருந்து அப்படின்னு சொல்லிச்சுன்னா 150 ரூபாயை யார் எடுத்துக்குவோம்? ஆர்பிஐ எடுத்துக்குவான். அப்ப இவனுக்கு 850 ரூபா தான் போகும். 850 ரூபா இவனுக்கு போச்சுன்னா இவன் வந்து இவனுக்கு கம்மியா தான் கொடுப்பான். அதாவது இவனுக்குன்னு சொல்ல முடியாது, 850 ரூபாய் கையில வருது, இவன் வேற யாருக்காவது லோன் கொடுப்பான்ல கண்டிப்பா. ஏன்னா பேங்கோட வேலைன்றது என்னது? காசு வாங்கி லோன் கொடுக்கணும். லோன்ல இருந்து ப்ராஃபிட் வரும் பாத்தீங்கன்னா, அதுதான் பேங்க்குக்கு ப்ராஃபிட். லோன்ல இருந்து வர இன்ட்ரெஸ்ட் தான் பேங்க்குக்கு ப்ராஃபிட். ஓகேவா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணும். அப்போ பேங்க் ரேட்டை, அதாவது பேங்க் ரேட், இந்த விஷயங்கள் இருக்குல்ல, பேங்க் ரேட் இல்ல டிஸ்கவுண்ட் ரேட்னு சொல்லுவாங்க. பேங்க் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றது மூலியமா மணி சப்ளை கம்மி ஆகுது. அதனால இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ணலாம். இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ணலாம். அப்போ ஒரு எக்கனாமி வந்து இன்ஃப்ளேட்டரி சிச்சுவேஷன்ல இருக்கு, அதாவது 10% வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்டே இருக்குன்னா பேங்க் ரேட்டை அதிகப்படுத்துவாங்க. ஏன்னா பேங்க்ஸ்ட, அதாவது ஆர்பிஐ அட் த லாஸ்ட் யாரு? ஆர்பிஐ தான் மானிட்டரி பாலிசி பண்ணுவாங்க. இவங்க 5%க்கு பதிலாக 10% இல்லை 20% எடுத்துட்டாங்கன்னா இவனுக்கு கிடைக்கக்கூடிய ரேட் வந்து ரொம்ப கம்மியா கிடைக்கும். சரிங்களா? இன்ஃப்ளேஷன் இருக்கும் போது பேங்க் ரேட் அதிகப்படுத்துவாங்க. ரெசெஷன், அதாவது வந்து பொருளாதார மந்த நிலை இருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பேங்க் ரேட்டை வந்து கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா பொருளாதாரமே மந்த நிலையில இருக்கு, இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ பேங்க் ரேட்டை கம்மி பண்ணா கடைசியில இந்த கஸ்டமர் கையில அதிக பணம் போகும். இப்ப இவனே 10% பதில் 5% கொடுத்தா என் கையில 950 ரூபா வந்துரும்ல. சரிங்களா? இவனே 10% பதில் 5% கொடுத்தா 950 ரூபா வந்துடும். இந்த பேங்க் ரேட் அண்ட் டிஸ்கவுண்ட் ரேட் வந்து யார் பண்ண போறாங்கன்னா அட் த லாஸ்ட் ஆர்பிஐ தான் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இது டிஸ்கவுண்ட் சொல்லுவோம், அதுக்கு அடுத்து ரீ டிஸ்கவுண்ட் சொல்லுவோம். எப்படி இருந்தாலும் அது டிஸ்கவுண்ட் தான். சரிங்களா? அதனாலதான் இது டிஸ்கவுண்ட் ரேட் இல்ல பேங்க் ரேட்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். இது எதுவுமே புரியலனா கூட இதை கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இன்ஃப்ளேஷன், அதாவது பண வீக்கம் இருக்கும் போது பேங்க் ரேட்டை அதிகப்படுத்துவாங்க. ஏன்னா பேங்க்ஸ்ல அதிகமா காசு இருக்கும், மணி சப்ளை இருக்காது. இதே பொருளாதார மந்த நிலை, ரெசெஷன் இருக்கும்போது பேங்க் ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. கம்மி பண்றதுனால பணப்புழக்கம் அதிகமாகும். சரிங்களா? இது ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் மாதிரி தான் எல்லா கான்செப்ட்டுமே வரப்போகுது. இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். திருப்பி சொல்றேன், இன்ஃப்ளேஷன் நடக்கும்போது அதை கம்மி பண்றதுக்காக பேங்க் ரேட்டை அதிகப்படுத்துவாங்க. ரெசெஷன் நடக்கும்போது பேங்க் ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. ஓகேவா? இதுக்கு அடுத்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படின்னு ஒன்று பார்ப்போம். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுல சில விஷயங்களை விற்பாங்க, சில விஷயத்த வாங்குவாங்க. சரிங்களா? இதுதான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். OMO, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் இங்க என்னவா இருக்க போது? செல்லிங் அண்ட் பையிங். ஒரு விஷயத்த விற்பாங்க, இன்னொரு விஷயத்த வாங்குவாங்க. ஓகே, இப்போ இங்க என்னத்தை விற்பாங்க, என்னத்தை வாங்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படும். சரிங்களா? பணம் தேவைப்படலாம்.
இல்லை பணத்தை வந்து பணம் தேவைப்படும்னே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் இந்த கான்செப்டே பார்க்குறோம். பணம் தேவைப்படும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் வந்துட்டு சில செக்யூரிட்டிஸ் வழங்கி ஆர்பிஐட்ட கொடுத்து விற்க சொல்லுவாங்க. சரிங்களா, ஒரு பேப்பர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேப்பரில் என்ன எழுதிருப்பாங்கன்னா, நீங்கள் எனக்கு காசு தாங்க, நாங்கள் உங்களுக்கு இந்த தேதியில் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டோட திருப்பி தந்துடும். அது எல்லாமே கடன் மாதிரி தான், எல்லாமே கடன் தான். சரிங்களா, இதை வந்து ட்ரேடபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரேடபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா வணிகத்தில் ஒரு கருவியாக வந்து பயன்படுத்தக்கூடியது. ட்ரேடபிள் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க. அதாவது நிதி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல வணிகத்துக்காக ஒரு கருவியா பயன்படுத்தப்படுறது தான் இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கீழே ட்ரெஷரி பில்ஸ், அப்புறம் வந்துட்டு பாண்ட்ஸ், அப்புறம் பில்ஸ் வரும். சரிங்களா, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கீழே வராது, தனியாக வரும். இப்போதான் நம்ம பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா என்னன்னு பார்த்தோம். சரிங்களா, அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் புரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு பேங்க் ரேட் அண்ட் அந்த இன்ஃப்ளேஷன் ரெசெஷனோட லிங்க் பண்ணி எப்படி பார்க்கன்றது புரிஞ்சிருக்கணும். சரிங்களா, இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை இப்போ மார்க்கெட்ன்றது எக்கனாமியை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, இப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்துருச்சு என் கையில. இன்ஃப்ளேட்டரி சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா, இன்ஃப்ளேட்டரி சுச்சுவேஷனா பணப்புழக்கம் எக்கனாமியில அதிகமா இருக்கு. அப்போ பணப்புழக்கத்தை கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வந்து விற்பாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் இந்த பேப்பரை தூக்கிட்டு போய் நான் எக்கனாமியில கொடுத்தேன்னா இங்க நிறைய பணம் இருக்கு. அப்ப அந்த பணம் ஃபுல்லா யார்கிட்ட திருப்பி வரும், ஆர்பிஐட்ட வரும். சரிங்களா, அப்ப மணி சப்ளை கம்மியாயிருமா? மணி சப்ளை கம்மியானா என்ன ஆகும், இன்ஃப்ளேஷன் கம்மியாயிரும். அதாவது பண வீக்கம்ன்றது கம்மியாயிரும். அப்போ அதை அங்க பார்த்த மாதிரி தான். சரிங்களா, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ல செல் பண்ணோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து செல் பண்ணோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கும் போதும் சரி, இல்லை இன்ஃப்ளேஷனை குறைக்கலாம்னு நினைச்சாலும் சரி, செல்லு தான் பண்ணணும். இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை செல் பண்ணணும். செல் பண்ணா இங்க இருக்க பேப்பர் இவன்ட்ட போயிடும், அதாவது எக்கனாமிக்கு போயிடும். எக்கனாமியில் இருக்க காசு பூரா ஆர்பிஐட்ட வந்துடும். காசு புழக்கம் இல்லைன்னா இன்ஃப்ளேஷன் இருக்காது. அப்போ பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும்னா, இந்த செல் பண்ணோம்ல, செல் பண்ண கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை நம்ம திருப்பி வாங்கணும். வாங்குறது மூலியமா என்ன ஆகும்னா பணப்புழக்கம் வந்து அதிகமாகும். சரிங்களா, பணப்புழக்கம் வந்து அதிகமாக அப்படின்னா பை பண்ணோம்னா ரெசெஷன் சுச்சுவேஷன் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிடலாம். ரெசெஷன்னா என்னது, பொருளாதார மந்தநிலை. அப்போ பணப்புழக்கம் கம்மியா இருக்கு. அப்போ நம்ம முதல்ல வந்து வித்த பொருளை வாங்கணும்ல, வாங்கினாதான் வந்து பணப்புழக்கத்தை அதிகம் பண்ண முடியும். நான் திருப்பியும் ஒரு தடவை சொல்றேன், நான் தான் வந்து ஆர்பிஐன்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் எக்கனாமியில இருக்க சில பீப்புள்ஸ். நான் கவர்மெண்ட் செக்யூரிட்டியை உங்கள்கிட்ட விற்கிறேன், உங்கள்கிட்ட கரையா காசு இருக்கு, அந்த காசுனாலதான் இன்ஃப்ளேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் உங்கள்கிட்ட விற்கிறனால பணத்தை பூரா நான் உங்கள்கிட்ட இருந்து வாங்கிடுவேன். பணப்புழக்கம் அதிகமாக இருக்காது. ஆனால் உங்கள்கிட்ட அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டி இருக்கும். இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டி எப்படி விற்பாங்க, ட்ரெஷரி பில் பாண்ட்ஸ் அப்படின்னு விற்பாங்க. இது என்ன கான்செப்ட்ன்றதை நான் பின்னாடி சொல்றேன். அது ஒரு பேப்பர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இதுக்கடுத்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பணப்புழக்கம் வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ ரெசெஷன் சுச்சுவேஷன் போகுது, அதாவது வந்து பொருளாதார மந்த நிலைக்கு போகுதுன்னா நான் திருப்பி என்ன பண்ணுவேன், என்கிட்ட இருக்க காசை உங்கள்கிட்ட கொடுத்து அந்த பில்லை, அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டியோ இல்லை பில்லையோ நான் வாங்கிடுவேன். அப்போ பணப்புழக்கம் அதிகமாயிரும். ஸோ ரெசெஷனை வந்து நம்ம தடுத்துடலாம். அங்க பார்த்தா அதே கான்செப்ட் தான் இங்கே செல்லு பைல. ஓகேவா, இதுக்கடுத்து வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்கு. வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோனா அதுக்கு கீழே 2 வரும்னு பார்த்துருக்கோம், சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆர். இதை வந்து நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கணும். சரிங்களா, சிஆர்ஆர்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. எஸ்எல்ஆர்னா ஸ்டாட்டுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். கேஷ் ரிசர்வ்னா கேஷை வந்து ரிசர்வ் பண்ண போறாங்க. எங்க ரிசர்வ் பண்ண போறாங்கன்னா ஆர்பிஐல வைக்கணும். சரிங்களா, ஆர்பிஐல வைக்கணும். இந்த ஸ்டாட்டுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோனா இதுவும் கேஷ் கோல்டு இல்லைன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னா நம்ம என்னன்னு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை வந்து ஒரு கான்செப்டா பார்த்தோம். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னா என்னன்னு நம்ம பின்னாடி செஷன்ஸ்ல கண்டிப்பா பார்ப்போம். அது இப்போதைக்கு ஒரு பேப்பர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னா இப்போ இந்த இடத்துல எது கவர்மெண்ட் செக்யூரிட்டின்னு மென்ஷன் பண்ணப்படுதுன்றதை மட்டும் சொல்லிடுறேன். கவர்மெண்ட் வந்துட்டு பேப்பரை கொடுத்துட்டு காசை வாங்கியிருப்பாங்கல்ல, யாருனாலும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வாங்கலாம். நீங்களும் நானும் நினைச்சா கூட இப்போ நம்ம கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வாங்க முடியுமானா வாங்க முடியும். சரிங்களா, கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க, அந்த செக்யூரிட்டிஸ் வாங்கிட்டு நம்ம அவங்களுக்கு காசு கொடுத்தோம்னா அந்த காசை வந்து அவங்க பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சருக்கு எதுக்காக செலவு பண்ணுவாங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. சரிங்களா, கேஷ் கோல்டு அப்புறம் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை அந்த பேங்க் கூடயே வச்சுக்கிறது மட்டும்தான் ஸ்டாட்டுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. இதுல கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா பேங்க் வந்து ஆர்பிஐல வச்சிருப்பாங்க. அப்ப எவ்வளோடா வச்சிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா பெர்சன்டேஜ் ஆஃப் என்டிடிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்டிடிஎல் இது மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா நெட் டிமாண்ட்
டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் லயபிலிட்டிஸ். ஓகே, டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸ்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெபாசிட்ஸ் பற்றி பார்த்துருப்போம். டெபாசிட்ல டிமாண்ட் டெபாசிட் அப்புறம் டைம் டெபாசிட் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் போய் பேங்க்ல டெபாசிட் பண்றேன்னா நான் தான் டெபாசிட்டர். பேங்க் வந்து யாரு? லயபிள் டு பே மீ. நான் எப்போ கேட்குறேனோ பேங்க் வந்து எனக்கு தரணும். அது டிமாண்ட் டெபாசிட்டாக இருந்துச்சுன்னா. இதே டைம் டெபாசிட்னா அதுக்கு கீழே என்ன வரும்னு சொல்லுங்க, ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்னு வரும். ஃபிக்ஸட் டெபாசிட்னா குறிப்பிட்ட காலம் வரையும் நம்ம அங்கே வச்சிருக்கணும். இது ஃபுல்லாக டைம் டெபாசிட்ல வந்துடுறதுனால நம்ம குறிப்பிட்ட காலம் வரையும் நம்மளோட பணத்தை பேங்க்ல பார்க் பண்ணி வச்சிருக்கணும். ஆனால் டிமாண்ட் டெபாசிட் அப்படி கிடையாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் என்ன இருந்தாலுமே ரெண்டு டெபாசிட்டையும் பேங்க் வந்து நம்மளுக்கு கொடுத்து தான் ஆகணும். ஸோ பேங்க் இஸ் லயபிள் டு பே அஸ் அப்படின்றது தான். சரிங்களா? இங்க இந்த ரெண்டுமே அந்த டெபாசிட்ஸ் தான் குறிக்குது. பேங்க் விதத்துல இருந்து பார்க்கும்போது இது வந்து டிமாண்ட் அண்ட் டைம் லயபிலிட்டிஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா பேங்க் வந்து நம்மளுக்கு கொடுக்கணும். சரிங்களா? இது வந்து எவ்வளவு மெயின்டைன் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து சில பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த பர்சன்டேஜ் அமௌண்ட்டை தான் ஆர்பிஐல போய் ஒரு பேங்க் வைக்கணும். இது வந்து எல்லா பேங்க்கும் வைப்பாங்க, கண்டிப்பா வைக்கணும். சரிங்களா? ஆனா ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ வந்து இந்த கேஷ், கோல்டு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸா அந்த பேங்க்குள்ளே வச்சுக்கிறதா ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. இது எதற்காக இப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதை வேரி பண்றது மூலியமாகவும் வந்து மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்ண முடியும். சரிங்களா? அந்த மானிட்டரி பாலிசியை கண்டி தான் இதையுமே பண்றாங்க. ஓகே, மானிட்டரி பாலிசி கண்டி தான் இதையுமே பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்றது எதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 1934 ஆர்பிஐ ஆக்ட் இருக்குல்ல, அதுல வந்து 42nd செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. 42nd செக்ஷன்ல வந்து ஆர்பிஐ ஆக்ட்ல கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து இது பண்ணிருப்பாங்க. ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோன்றது 1949, அதாவது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று நம்ம பார்த்துருப்போம். ஆர்பிஐ ஆக்ட் 1939. அதுல 24th செக்ஷன்ல வந்துட்டு இந்த விஷயத்தை ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ பத்தி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் பண்றது மூலியமா என்ன சொன்னேன், மணி சப்ளையை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். இது எப்படின்றத பார்ப்போம். இப்போ ஒரு பேங்க் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேங்க் வந்துட்டு ஆர்பிஐல போய் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வைக்கும். ஓகேவா? இப்போ அந்த பர்சன்டேஜ் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா காசு ஃபுல்லா எடுத்து போய் எங்க வைப்பாங்க? ஆர்பிஐல வைப்பாங்க. சரிங்களா? இப்போ சிஆர்ஆர், சரிங்களா? சிஆர்ஆருக்கு என்ன சொல்றது, ரெண்டு கேசஸ் இருக்கு. இப்போ இன்ஃப்ளேட்டரி கேசஸ், ரெசெஷன் கேசஸ் அப்படின்னு பார்ப்போம். இன்ஃப்ளேஷன் அப்புறம் வந்து ரெசெஷன். ஓகேவா? இன்ஃப்ளேஷன் இல்ல ரெசெஷன்னா பொருளாதார மந்தநிலை. இப்போ இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ நீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் என்ன சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் போய் ஆர்பிஐட்ட வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ பணத்தை எடுத்துட்டு போய் தானே வைக்கிறாங்க. பேங்க்ட பணம் இல்லைன்னா அவங்களால நிறைய லோன் கொடுக்க முடியாது, கடன் கொடுக்க முடியாது. அப்போ அந்த பர்சன்டேஜ்ன்றது எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் பேங்க்ட எவ்வளவு பணம் இருக்க போறதுன்றது முக்கியம். இப்போ இந்த பர்சன்டேஜ் வந்து 10% இருக்கு அப்படின்னா வந்து இப்போ 100 ரூபாய் பேங்க் வச்சிருக்காங்கன்னா 10 ரூபாய் போய் ஆர்பிஐட்ட பார்க் பண்ணிடுவாங்க. இதுவே இந்த பர்சன்டேஜ் வந்து 50% இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. 100 ரூபாய் 50 ரூபாய் ஆர்பிஐட்ட பேங்க் பார்க் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? அவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு காசு இருக்காது. சரிங்களா? ஸோ சிஆர்ஆர் ரேட்டை வந்துட்டு, அதாவது இது வந்து ஒரு பர்சன்டேஜ் தான். சரிங்களா? சிஆர்ஆர் ரேட்டை வந்துட்டு உயர்த்துவதன் மூலியமா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா இன்ஃப்ளேஷன்றது மணி சப்ளை அதிகமாக இருக்கும். இப்போ சிஆர்ஆர்ன்றது அதிகமான பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா ஆர்பிஐல போய் ஒரு பேங்க் வந்து அதிகமான தொகையை வைக்கும். அப்ப அதிகமான தொகை பேங்கிடம் இருக்காது. அப்படி இல்லைன்னா மணி சப்ளை கம்மியாகும், இன்ஃப்ளேஷன் கம்மியாகும். இதுவே ரெசெஷன்னா அப்படியே உள்டா. சிஆர்ஆரை ஆர்பிஐ வந்து கம்மி பண்ணுவாங்க. இந்த சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் ரெண்டுத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்றது ஆர்பிஐ தான். இதை மட்டும் நல்லா நினைச்சுக்கோங்க. சிஆர்ஆரை ஃபிக்ஸ் பண்றதும் ஆர்பிஐ தான், எஸ்எல்ஆர் ஃபிக்ஸ் பண்றதும் ஆர்பிஐ தான். இப்போ இதை ஏத்துறதுன்னு இறக்குறதன் மூலியமா இன்ஃப்ளேஷனையும் ரெசெஷனையும் ஆர்பிஐ வந்து டேக்கிள் பண்ண முடியும். ஓகேவா? சிஆர்ஆர்ன்றது கம்மி பண்றது மூலியமா, அதாவது கம்மி பண்றது மூலியமா என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, பேங்கிடம் நிறைய காசு இருக்கும். காசு இருந்துச்சுன்னா ரெசெஷன், பொருளாதார மந்த நிலையை வந்து கம்மி பண்ண முடியும். எப்படின்னா பேங்க் வந்து எல்லாருக்கும் லோன் கொடுப்பாங்க. இவ்வளவுதான். இப்போ ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோவும் அப்படிதான். சரிங்களா? எஸ்எல்ஆரும் அப்படிதான். இப்படியே தான். இன்ஃப்ளேஷன் இருக்குதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்எல்ஆர் வந்து அதிகப்படுத்துவாங்க. சரிங்களா? ஏன்னா பணப்புழக்கத்தை கம்மி பண்ணணும். இந்த ரிசர்வ் வந்து பேங்க் கிட்ட தான் இருக்கும் இருந்தாலும், ஆனா அவங்க அதை எடுத்து செலவெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஆர்பிஐ வந்து செக் பண்ணுவாங்கன்னா மாட்டிக்குவாங்க. ஓகேவா? எஸ்எல்ஆர் வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணோம்னா ரெசெஷனை வந்துட்டு, அதாவது பொருளாதார மந்தநிலையை வந்து நம்ம வந்து டேக்கிள் பண்ண முடியும். ஏன்னா எஸ்எல்ஆர் கம்மி பண்ணிட்டாங்க. அந்த ரிசர்வ்ன்றது தனியா எடுத்து வைக்கிற ஒரு பொருள். அது தனியா எடுத்து வச்சுட்டு எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, பணத்தை தனியா எடுத்து வச்சு எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னா லோன் கொடுக்க முடியாது. பேங்க்குக்கு லோன் கொடுத்தா மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் மூலியமா ப்ராஃபிட் வரும். இவ்வளவுதான் கான்செப்ட். எல்லாத்தையுமே ஏத்துறது இறக்குறது இதை மட்டும் தான் நம்ம வரையும் பார்த்துக்கோம். அதே மாதிரி இன்ஃப்ளேஷனை இது பண்ணணும்னா ஏற்றணும், ரெசெஷனை இது பண்ணா இறக்கணும். இப்போ வரையுமே பார்த்த 3 கான்செப்ட்லேயும் இதுதான் பேஸ். ஓகேவா?
இதுக்கடுத்து நம்ம என்ன பார்ப்போம்னா அன்கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் வந்து பார்ப்போம். ஓகேவா? அன்கன்வென்ஷனல் மெத்தட்ஸ். இந்த அன்கன்வென்ஷனல் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி, இதுக்கு கீழே ரெண்டு இருக்கு. ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இருக்கு. சின்னது ரெப்போ ரேட், அப்புறம் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெப்போனா ரீபர்ச்சேஸ் ஆப்ஷன் சொல்லுவாங்க. ரீபர்ச்சேஸ் ஆப்ஷன். அங்க ரிவர்ஸ்ல போனா ரிவர்ஸ் ரீபர்ச்சேஸ் ஆப்ஷன், அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ இந்த ரெப்போ ரேட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பேங்க்குக்கு சில நேரம் லோன் தேவைப்படும், பேங்க்கு கடன் தேவைப்படும். அப்ப கடனை போய் யார்கிட்ட கேட்பாங்க? ஆர்பிஐ கிட்ட கேட்பாங்க. இப்போ ஆர்பிஐ கேட்கும் போது அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. யாரு கடன் கொடுத்தாலும் இன்ட்ரெஸ்ட் போடான்னு செய்வாங்க. இப்போ அந்த ஆர்பிஐ வந்துட்டு பேங்க்குக்கு கடன் கொடுக்கும்போது அதிகமான இன்ட்ரெஸ்ட் போட்டாங்க அப்படின்னா, அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து யாரு கட்ட வேண்டியதா இருக்கும்? இப்போ திரும்பி டயக்ராமேட்டிக்காவே சொல்றேன். பேங்க் போய் ஆர்பிஐ கிட்ட கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லோன் வேணும்னு கேட்கறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? ஒரு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10% சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்டே 10% கட்டுறான்னா இவனோட கையில பணம் வந்து கம்மியா இருக்கும். பணம் கம்மியா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? மணி சப்ளை கம்மியாகும்னு பார்த்துருக்கோம். இப்போ இல்லாம இவன் வந்து ஆர்பிஐ வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு 5% தரேன்னா இவன் கையில வந்து பணம் வந்து அதிகமா இருக்கும். ஸோ மணி சப்ளை வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் இதுவும் நடக்க போகுது. இது ஆனா ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பேங்க் போய் ஆர்பிஐல ஏதாவது கொடுத்தாதான் அவன் வந்து நம்மளுக்கு வந்து லோன் கொடுக்க போறான் பேங்க்குக்கு. அப்ப என்னத்தை கொடுப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேங்க் சில கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வாங்கி வச்சிருப்பாங்க முதலே. அந்த பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து கொடுத்துட்டு யார்கிட்ட கொடுத்துட்டு ஆர்பிஐ கொடுத்துட்டு இதை நான் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிக்கிறேன், எனக்கு இவ்வளவு காசு நீங்க தாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த காசு எப்படி தர போறாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் தரப்போறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்ண போறாங்க. எல்லாத்துலயுமே இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்ண போறாங்க. சரி, இப்போ இந்த ரிவர்ஸ்ல போனா என்னன்னு பாத்துறோம். அதுக்கப்புறம் நம்ம கான்செப்ட் வரும். ரிவர்ஸ்ல போனா சில நேரத்துல ஆர்பிஐ போய் பேங்க் கிட்ட காசு கேட்பாங்க, லோன் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரிங்களா? அப்போ இவங்க எவ்வளவு ரேட் சொல்றாங்க அதையும் வந்து, அதாவது ஆர்பிஐ வந்து எவ்வளவு ரேட்ல வாங்க போறாங்கிறதையும் ஆர்பிஐ தான் முடிவு பண்ணும், வேற யாரும் முடிவு பண்ண முடியாது. இதுல எல்லாத்தையுமே முடிவு பண்றது மானிட்டரி பாலிசியில ஆர்பிஐ தான் முடிவு பண்ணும். ஆர்பிஐ போய் பேங்க்ட வந்து எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை கொடுத்துட்டு இவங்ககிட்ட இருந்து காசு வாங்குவாங்க. சரிங்களா? இப்போ இது நடக்கும். இப்போ நம்ம கான்செப்ட் குள்ள போனோம்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ ஒரு சிச்சுவேஷன் இன்ஃபிளேட்டரியா இருக்கு. நம்ம ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் பார்த்தோம்ல, செல்லிங் அண்ட் பையிங் அப்படின்னு. சரிங்களா? அந்த கான்செப்ட் வந்து இங்க கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்க. ஆனா ரெண்டுமே கொஞ்சம் வேற வேற. என்னன்றத டிஃபரன்ஸ் நான் தெளிவா பின்னாடி சொல்றேன். ஓகேவா? இப்போ இன்ஃபிளேட்டரி சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது ஆர்னா ரெப்போ, ரிவர்ஸ் ரெப்போனா ஆர்ஆர்னு போறேன். இன்ஃபிளேஷன் சிச்சுவேஷன் இருக்கு. சரிங்களா? இன்ஃபிளேஷன் சிச்சுவேஷன் இருக்குன்னா பணப்புழக்கமும் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ரெப்போ ரேட்டையும் சரி ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டையும் சரி ஏத்திடுவாங்க. ஏன்னா இப்போ ஆர்பிஐ இருந்து, அதாவது ரெப்போ பாருங்க, பேங்க் வந்து ஆர்பிஐ இருந்து கடன் வாங்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்திட்டாங்கன்னா இவனுக்கு கையிலேயே காசு கம்மியா தான் கிடைக்கும். அப்ப இவனால கம்மியா தான் லோன் கொடுக்க முடியும். ஸோ அதனால இன்ஃபிளேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். சரிங்களா? இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து பேங்க்ல இருந்து கடன் வாங்க போகுது. ஓகேவா? ஆர்பிஐ வந்து பேங்க்ல இருந்து கடன் வாங்கினாலுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்திட்டாங்க. அதாவது எப்படி சொல்றது, ஆர்பிஐ வந்துட்டு இந்த ரிவர்ஸ் ரெப்போல வந்து அதாவது இன்ட்ரெஸ்ட் நீங்க சொல்லக்கூடாது, ரெப்போலையும் ரிவர்ஸ் ரெப்போலையும், சாரி, டிஸ்கவுண்ட் ரேட்னு தான் சொல்லணும். சரிங்களா? இந்த டிஸ்கவுண்ட் ரேட்டை வந்து உயர்த்திட்டாங்க அப்படின்னா இன்ஃபிளேட்டரி சிச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. எல்லாத்துலயுமே இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட் எல்லாத்துலயுமே இன்ஃபிளேஷன்னா ஏத்தணும், ரெசெஷன்னா இறக்கணும், அவ்வளவுதான். ரெசெஷன்னா என்ன பண்ணணும்? ரேட்ஸ் வந்து இறக்க போறாங்க, அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ ரெப்போ ரேட் அப்புறம் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட், இது வந்து ரெசெஷனா என்ன பண்ணுவாங்க? இறக்குவாங்க. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த ரெப்போ கான்செப்ட் புரிஞ்சுட்டா உங்களுக்கு ரிவர்ஸ் ரெப்போ கான்செப்ட் வந்து ஈஸியா புரிஞ்சிடும். நான் திருப்பி என்னன்றத சொல்றேன். பேங்க் வந்துட்டு ஆர்பிஐல போய் காசு கேட்பாங்க. அப்ப ஆர்பிஐட்ட கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து கொடுப்பாங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கொடுத்துட்டு ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க? ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்ல நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால பேங்க் அதை வாங்கி வச்சுக்குவாங்க. சரிங்களா? இப்போ இன்ட்ரெஸ்ட்னு சொல்லக்கூடாது, டிஸ்கவுண்ட். திருப்பி நான் இன்ட்ரெஸ்ட்னே சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க.
டிஸ்கவுண்ட். ஓகேவா? இங்கே அப்படியே உல்டாவா நடக்கும். ஆர்பிஐ போய் பேங்க்ட்ட வாங்குவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை கொடுத்துட்டு ஆர்பிஐ வந்து பேங்க்ட்ட வந்து காசு வாங்குவாங்க. இவ்வளவுதான் நடக்க போகுது. இன்ஃப்ளேஷன்னா கூட, ரெசிஷன்னா கம்மியாகும். சரிங்களா? ஓகே. இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனுக்கும் ரெப்போ அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ரெண்டுத்துலயுமே கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை கொடுத்து தான் காசு வாங்க போறாங்க. ரெண்டுமே இன்ஃப்ளேஷன் ரெசிஷனுக்கு ஒரே மாதிரியான கான்செப்ட் தான். ஆனா அந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ல செல்லிங் அண்ட் பையிங் நடக்கும். சரிங்களா? அது அந்த செல்லிங் பையிங் வந்து நடக்காமலும் போகலாம், கொடுத்த செக்யூரிட்டிஸை வாங்காமலும் போகலாம், என்ன வேணா நடக்கலாம். ஆனா இந்த ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ல நீங்க கொடுத்தீங்கன்னா வாங்கி தான் ஆகணும். ஏன்னா அதனாலதான் அது பேர் ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க, இல்லைன்னா ரீபர்ச்சேஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது லாஃப் பார்த்தோம். மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2011 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? முதல்ல சொன்ன அந்த ரெப்போ அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ இருக்குல்ல, ரிவர்ஸ் ரெப்போ, அதை வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெப்போவை 1992 கொண்டு வந்திருப்பாங்க. இதை வந்து 1996 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சொல்ல மறந்துட்டேன். இந்த மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டியை வந்துட்டு 2011 May 9 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. May 9 2011 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேங்க் இருக்கு, கமர்ஷியல் பேங்க் இருக்கு. கமர்ஷியல் பேங்க்னா ஆக்சிஸ் பேங்க், எஸ்பிஐ, இந்த மாதிரி விஷயங்கள். இந்த பேங்க்குக்கு வந்து ஒரு நைட்டுக்கு மட்டும் நிறைய பணங்கள் தேவைப்படும், நிறைய பணம் தேவைப்படும். அப்போ ஆர்பிஐ கிட்ட போய் கேட்பாங்க. அப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்து காசு கொடுப்பாங்க. அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்துட்டு காசு கொடுப்பாங்க. ஓகேவா? இதுதான் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. ஓவர் நைட்டுக்கு மட்டும் வாங்குறது, ஓவர் நைட்டுக்கு மட்டும் வாங்குறது. எவ்வளோடா கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1% ஆஃப் நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ். என்டிடிஎல் நம்ம முன்னாடியே என்னன்னு பார்த்தோம். டிமாண்ட் அண்ட் டைம் டெபாசிட்ஸ் பேங்கோட இருக்கும். அந்த லைபிலிட்டிஸ் பேங்க் மிச்சவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்ன்றது இருக்கோ அதான் என்டிடிஎல், நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ். இதுல எவ்வளோ அவங்களுக்கு லைபிலிட்டிஸ் இருக்கோ அதுல இருந்து 1% வந்துட்டு கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க. அதுதான் வந்து மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. இது வந்து ஓவர் நைட்டுக்கு தான் கொடுப்பாங்க. எப்படி வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு 1 crore இருக்கும். சரிங்களா? 1 crore இருக்கும். அப்புறம் அடுத்து இதை தவிர இன்னும் அடிஷ்னலா வேணும்னா அதுவும் ஒரு crore தான் வாங்க முடியும். 1,25,00,000 அப்படிலாம் வாங்க முடியாது. இப்போ 1 கோடி வாங்குறாங்கன்னா அடுத்து 2 கோடி தான் வாங்க முடியும். அதுக்கடுத்து 3 கோடி தான் வாங்க முடியும். ஸோ 1,25,00,000 50,00,000 அப்படிலாம் வாங்க முடியாது. அது மல்டிபிள்ஸ் ஆஃப் 1 crore மட்டும்தான் இது போகும். இதுதான் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. இது வந்து ஓவர் நைட்ல வந்து பேங்க்குக்கு வந்து கொஞ்சம் காசு தேவைப்படும். அதுக்கான விஷயங்கள் தான் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. இந்த மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அப்படிதான். இதை ஏத்துறது மூலியமா வந்து இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ண முடியும். மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டியை வந்து ஏத்துறதன் மூலியமா இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ண முடியும். இல்லைன்னா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். இல்லை இன்ஃப்ளேஷன் சுச்சுவேஷன் தான் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ஏற்றிடுவாங்க. ரெசெஷன்னா அப்படியே உல்டா என்னது, எம்எஸ்எஃப் வந்து இறக்கிடுவாங்க. ஓகேவா? எல்லாத்துக்குமே ஒரே கான்செப்ட் தான். இப்போ நம்ம பார்த்த எல்லாத்துக்குமே ஒரே ஒரு கான்செப்ட் தான் பார்த்துருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ரேட்னு வந்துச்சுனாலே இன்ஃப்ளேஷனா ஏற்றிடணும், ரெசெஷனா இறக்கணும். ஓகேவா? இதுக்கு அடுத்து மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டிக்கு அடுத்து லாஸ்டா என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்கன்வென்ஷனல் மெத்தட்ல மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம் அப்படின்றது எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2004 கொண்டு வரப்பட்டது. எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஃபாரின் கரன்சிஸோட பிளே நம்ம இந்தியன் எக்கனாமில ரொம்ப இருந்துச்சு. அதனால நம்மளோட கரன்சி ஃபிளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அதாவது நம்ம கரன்சி ஒரு நாள் ஏறும், அதாவது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் சொல்கிறேன், இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஏறனால அது இந்தியன் எக்கனாமிக்குள்ளேயே வந்து பாதிப்பு ஏற்படுத்தும்ல. ஏறும் இறங்கும். $1 70 ஆகும், திரும்பி $1 60 ஆகும். இந்த மாதிரி ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருந்தனால இந்தியன் எக்கனாமியில் இதனால ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சு. ஸோ இந்த மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம்னா என்னன்னா மணி சப்ளை அதிகமாக இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது. ஏன்னா ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ள நிறைய வர ஆரம்பிச்சிச்சுன்னு கூட சொல்லலாம். சாரி, மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம்னா என்னன்னா 2004 ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து இந்தியாவுக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு.
அதனால பணப்புழக்கம் வந்து இந்தியாவுக்குள்ள அதிகமாக ஆரம்பிச்சு. அப்போ இன்ஃப்ளேஷன் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து தான், அதாவது வந்து இது மானிட்டரி பாலிசின்னு சொன்னா கூட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதுக்குள்ள வருவாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்தாலே ஃபிஸ்கல் பாலிசி, ஸோ மானிட்டரி பிளஸ் ஃபிஸ்கல் பாலிசின்னு கூட இதை சொல்லலாம். இந்த மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸஸ் மணி, அதாவது எக்ஸஸ் மணி வந்து எக்கனாமியில் இருக்குல்ல, அதை வந்து சக் பண்ணி எடுக்கணும். வெளியே எடுத்தால் மட்டும் இன்ஃப்ளேஷன் கம்மி பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணாங்கன்னா செல்லிங் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பண்ணாங்க, செல்லிங் ஆஃப் G-Secs பண்ணாங்க. சரிங்களா, செல்லிங் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பண்ணாங்க. இதன் மூலியமா எக்ஸஸா இருந்த கேஷை வந்து ஆர்பிஐ வந்து எடுத்துட்டாங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக இந்த விஷயத்த பண்ணாங்க. சரிங்களா, இங்க செல்லிங் மட்டும்தான் நடக்கும், பையிங் நடக்காது. அதே மாதிரி ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ல நீங்க ஒரு செக்யூரிட்டியை கொடுத்தீங்கன்னா திரும்பி வாங்கி தான் ஆகணும். ஆனா ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ல நீங்க கொடுக்கலாம், திருப்பி வாங்கலாம், வாங்காம இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கு. சரிங்களா, இப்போ இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் நம்ம என்னன்றதை முன்னாடியே பார்த்தோம். அது வந்து கவர்மெண்டோட பண தேவைக்காக ஆர்பிஐ மூலமா கவர்மெண்ட் வந்து செக்யூரிட்டிஸ் வைக்க சொல்லுவாங்க. அதனால உள்ள வந்து பணம் வரும், அதை வந்து பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சருக்கு எடுத்து செலவு பண்ணுவாங்க. ஆனா இந்த மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம்ல வந்து ஒரு செக்யூரிட்டி விற்கிறாங்க பாத்தீங்களா, வித்ததுக்கு அப்புறம் காசு வரும். காசு வந்தோடனே அதை எடுத்து தனி அக்கௌண்ட்ல வச்சிருவாங்க. அதை வந்து எதுக்குமே செலவு பண்ண மாட்டாங்க. ஏன்னா திருப்பி அதை செலவு பண்ணாங்கன்னா அந்த மணி வந்து எக்கனாமிக்குள்ள போகும். எக்கனாமிக்குள்ள போனா திரும்பி இன்ஃப்ளேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மணி இருக்கக்கூடாதுன்ற திருப்பி எடுக்கிறாங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டி கொடுத்து. ஸோ இதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணணும்ல. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை யாரு பே பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது சக் பண்ணி ஒரு மணியை எடுத்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா ஆர்பிஐ, அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் பே பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம்ல இன்ட்ரெஸ்ட் வந்து யார் பே பண்ணாங்கன்னு கேட்டா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் வந்து பே பண்ணாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ன்றது ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயம் வாங்குறோம், செக்யூரிட்டி வாங்கன்னு நம்ம காசு தரோம்னா நம்ம காசு வந்து கவர்மெண்ட் தராம போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அது வந்து ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கிளிட் எட்ஜ்டுன்னு சொல்லுவாங்க, கிளிட் எட்ஜ்டு செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கிளிட் எட்ஜ்டு செக்யூரிட்டி இல்லைன்னா ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஓகே. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ் பார்க்கணும். அதை வந்து நம்ம அடுத்த செஷன் கொண்டு போகலாம். ஏன்னா இப்போ டைம் ஐ திங்க் இட்ஸ் அரௌண்ட் 12 o'clock. இந்த செஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது சிவில் சர்வீஸ் இல்லைனா குரூப் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா டூ ஷேர் திஸ் செஷன் டு தம் அண்ட் தேங்க்யூ.